வெற்றியை நோக்கி நடைபயணம் போடக்கூடிய ராசி தான் மகர ராசி. இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும் சமாளித்து வாழ்க்கையில முன்னேறி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசிகள்ல இந்த மகர ராசியும் ஒண்ணு. அப்படி இவங்களுக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், அதாவது வருமுன் காப்போம். அதாவது இந்த மகர ராசியில பிறந்தவங்களே தங்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்ன வரும், அதாவது உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் என்ன வரும், அந்த பாதிப்புகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க லைஃப்ல அந்த நோயை தடுத்து மிகப்பெரிய அளவுல அவங்க வெற்றி அடையலாம். அப்படி இந்த உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் அப்படி பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன வரும்னா நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயோட தன்மைகள் இவர்களை பாதிக்கும். அதே மாதிரி உணவு சரியாமை, அஜீரண கோளாறு, அதே மாதிரி வைட்டமின் குறைபாடு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி இவங்களுக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி கடுமையான ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா ஸ்கின் அலர்ஜி மெயினா வரும். அதே மாதிரி அவங்களுக்கு கை கால் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் வெடிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி ஜீரணத்தன்மை இவர்களுக்கும் குறைவாகவே ஏற்படும் சில நேரங்களில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி காதுல இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படும். அதே மாதிரி ரத்த நாளங்கள்ல இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஆகவே இதை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து பார்த்துக்கிறது இவங்க நல்லது. அதே மாதிரி அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அதாவது முதுகு தண்டுவட பகுதி, இடுப்பு எலும்பு பகுதி சம்பந்தப்பட்ட பகுதி, தொடை, கணுக்கால், முழங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதே மாதிரி ரத்த அழுத்தம், அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பா இது, அதாவது ஹார்ட்ல இவங்களுக்கு பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டிப்பா வரணும். ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே அவிட்டம் என்பது செவ்வாயோட நட்சத்திரம் வர்றதுனால ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். இதெல்லாம் இவங்களுக்கு சுவாச பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆகவே இதெல்லாம் நீங்குவதற்கு இந்த மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் சனி ஹோரையில் 6 to 7 அந்த நேரத்துல இவங்க நவகிரகங்களுக்கு சனி பகவானுக்கு கருங்கூளை மலர்களாலும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதனாலும் பிரச்சனைகள் நீங்கும்.